நீ செய்த அற்புத செயல் மூலம் மிகப்பெரிய இக்கட்டிலிருந்து நீ அவரை காப்பாற்றியிருக்கிறாய். இதை நிச்சயம் என்றேனும் ஒரு நாள் யாதவ பிரகாசர் உணருவார். அப்போது உன் மகிமையை நினைத்து உள்ளம் கரைவார். பெரிதும் உகந்து உன்னை கொண்டாடி மகிழ்வார். இது நிச்சயம் ஒரு நாள் நடக்கத்தான் போகிறது ராமானுஜா. அப்போது தன் செயலுக்காக யாதவ பிரகாசர் நிச்சயம் வெட்கி தலைகுனிவார். இப்பொழுது நடைபெற்ற சம்பவமே வரதன் அவருடைய அகங்காரத்திற்கு கொடுத்த ஒரு மருந்துதான். கசப்பு மருந்து. ஏற்கனவே நோயால் அவதிப்படும் ஒருவருக்கு மருந்து கொடுக்கும் வைத்தியர் இது கசப்பு மருந்தாக இருக்கிறதே, இவருக்கு எப்படி இதை கொடுப்பது என்று யோசிப்பதில்லை. இது எப்படியும் நோயாளியின் வியாதியை தீர்க்கப்பட வேண்டும் என்றுதான் வைத்தியர் தன் முயற்சியை செய்வார். இதில் எந்த தவறுமே இல்லை. வைத்திய சாஸ்திரப்படி ஒன்றை சொல்வார்கள், நீர்க்கப்படாத நஞ்சு ஆளை கொன்றுவிடும், நீர்க்கப்பட்ட நஞ்சு நோயை கொன்றுவிடும் என்று. அதன்படி யாதவரின் மனதிற்கு ஒவ்வாத சில சம்பவங்களை கசப்பு மருந்துகளாக அந்த வரதனே உன்மூலம் கொடுத்திருக்கிறார். யாதவரின் அகங்காரம் எனும் நோயை கொல்வதற்காக. நீ இப்படி எடுத்துக்கொள் ராமானுஜா. அதாவது ஒரு அரசர் ஒரு குற்றத்திற்காக ஒரு குற்றவாளிக்கு தண்டனை அளிக்கும் பொழுது ஒருவனுக்கு பாதிப்பும் மற்றவனுக்கு நியாயமும் நீதியும் கிடைப்பது இயல்புதானே. உன் உதாரண குணத்திற்கும் பண்பிற்கும் நியாயமான மதிப்பும் மரியாதையும் கிடைத்திருக்கிறது. யாதவரின் அகங்காரத்திற்கு தக்க சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வரதனின் ஒரு திருவிளையாடல், அவ்வளவுதான். வரதனின் தீர்ப்பு என்றுமே நியாயமானதும் நீதியானதும் ஆகும். அதில் அடியேனுக்கு எள்ளளவும் சந்தேகமோ ஐயமோ இல்லை சுவாமி. தன்னிலை இழந்து பிரம்மரக்ஷசால் பீடிக்கப்பட்ட அமுதினிக்கு வரதனின் அருளால் புதுவாழ்வு கிடைத்தது. சரியாகச் சொன்னாய் ராமானுஜா. உன் குருநாதர் எதிர்கொண்ட அவமானம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால் உனக்கேற்பட்ட மனக்கஷ்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதற்கிடையில் வரதனின் பக்தை தன் நீண்ட நாள் அவஸ்தையிலிருந்து மீண்டிருக்கிறாளே என்று பெருமிதம் கொள்ள வேண்டாமா? அமுதினி முன்பு போல் வரதனுக்கு பிரியமான சேவகியாக மாறி பல கைங்கரியங்களை செய்யப் போகிறாள் என்று பேர்வகை அடைய வேண்டாமா? அதை நீ எண்ணி பார்த்தால் இப்பொழுது உன் மனதில் இருக்கும் சங்கடம் காணாமல் போய்விடும். துன்பமுற்ற ஒரு ஆத்மாவின் மீது இறக்கப்பட்டு அதன் துயர் துடைத்து இன்பம் கொள்ளும்படி செய்வதும், அதற்காக தனக்கு வரும் உபாதைகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் தான் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரின் லட்சணமே. இதை நன்கு உணர்ந்தவனாயிற்றே நீ. எனவே யாதவ பிரகாசரின் செய்கையை பற்றி நீ கவலை கொள்ளாமல் உன் அகத்திற்கு செல் ராமானுஜா. நாளை காலை முதல் எந்தவித தயக்கமும் இன்றி பாடசாலைக்கும் சென்று வா. சுவாமி, பல அரிய கருத்துக்களை எடுத்துக் கூறி அடியேனின் இயல்பு நிலையை உணர வைத்தீர்கள். அதற்கு அடியேன் என்றென்றும் உங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். அடியேன் மனது தெளிவு பெற்றது சுவாமி. பிறகென்ன ராமானுஜா, நீ புது தெம்போடு நாளை பாடசாலைக்கு செல். இனி ஒரு முறை இதுபோன்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி பாடசாலைக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு முடிவிற்கு வந்து விடாதே. எந்த ஒரு காரியத்தையும் வரதனுக்கு அர்ப்பணமாக செய்துவிடு. அந்த வரதனின் திருவருள் என்றும் உனக்கு உண்டு. தங்களை அடியேனின் மனதில் ஆச்சாரிய ஸ்தானத்தில் வைத்து பூஜிப்பது மிகச் சரியானது என்றும் புரிந்தது. அடியேன் புறப்படுகிறேன். உத்தரவு தாருங்கள். ராமானுஜா, இது போன்ற பல சோதனைகள் உன் வாழ்வில் ஏற்படும். ஆனால் அவை அனைத்தும் ஒரு நாள் சாதனைகளாக மாறும். இதை என்றென்றும் உன் மனதில் வைத்துக்கொள். சரி சுவாமி. தாசன் அடியேன். சென்று வா. ஆதித்தரே, வல்லவரே, ஏன் இப்படி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை பேச வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அபராஜிதரே? நம் மூவருக்குமாக சேர்த்து அந்த கூரேசன் பேசிவிட்டானே. அவன் ஒரு நாள் பேசிய பேச்சில் ஆடிப்போன நாம் இன்னும் நிலை பற்றி நிற்க முடியவில்லை. அதற்காக இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தால் எப்படி? அதிலிருந்து மீள என்ன வழி என்று யோசிக்க வேண்டாமா? என்ன யோசித்து என்ன பலன்? நடந்து முடிந்த விபரீதத்தை எப்படி மாற்ற முடியும்? வேறு எதற்கும் ஆசைப்படாமல் மன்னர் கூறிய நாடுகளை
அப்படியே ஏற்றுக்கொண்டிருந்தாலாவது நிம்மதியாக நாம் ஒவ்வொருவருக்கும் புதிதாக சில ஊர்கள் கிடைத்தன என்று நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவது என்பது போல் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு கிடைத்ததையும் இழந்துவிட்டோம். இது இத்தோடு போய்விடாதே. வேறென்ன? கூரேசன் கூறிய ஊர்களின் பட்டியல்தான் உண்மையானது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் ஏற்கனவே நமக்கென்று இருக்கின்ற ஊர்களையும் பறித்துக் கொண்டு சிறைக்கு அனுப்பிவிடுவாரே மாமன்னர். எல்லாம் இந்த அபராஜிதரால் வந்த வினை. இவர் பேச்சை கேட்டு இப்படி ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கொண்டோமே. ஏன்? நான் திட்டத்தை சொன்னபோதே புதிதாக எங்களுக்கு எந்த ஊர்களும் வேண்டாம், கிடைத்ததே போதும் என்று சொல்லியிருக்க வேண்டியதுதானே? நீங்கள் விலகி சென்றிருக்க வேண்டியதுதானே? புதிதாக பல ஊர்களை பெற வேண்டும் என்று உங்களுக்கும் ஆசைதானே? அபராஜிதன் சொன்னபடி செய்தால் இன்னும் 4 ஊர்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்றுதானே என்னோடு ஒட்டி உறவாடினீர்கள். இப்போது பிரச்சனை என்றதும் என்னை குற்றம் சாட்டி நீங்கள் நல்லவர்களாக பார்க்கிறீர்களா? நான் நல்லவனாகத்தான் இருந்தேன். நீங்கள்தான் உங்கள் பேச்சால் என்னை திசை மாறச் செய்தீர்கள். நீங்கள் மட்டும் தடுத்திருந்தால் நான் அப்படி செய்திருக்க மாட்டேன். நீங்களும் தான் என்னை தவறு செய்ய தூண்டினீர்கள். நீர் மற்றவரை தூண்டாமல் இருந்தால் போதாதா? உம்மை ஒருவர் தூண்டிவிட வேண்டுமா? நீர் பேராசைப்படாமல் விலகிச் சென்று இருக்க முடியாதா? என்னை குறை கூற உமக்கென்ன தகுதி இருக்கிறது? அபராஜிதரே, ஆதித்தரே, நிறுத்துங்கள். செய்வதையெல்லாம் ஒன்றாக இணைந்து செய்துவிட்டு இப்போது நீங்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நமது நிலைமை பலகீனமாகி விடாதா? சரியோ தவறோ ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டோம். அதன் விளைவை இணைந்தே எதிர்கொள்வோம். நீங்கள் சொல்வதும் சரிதான். நானும் இதை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது என்ன? கூரேசனை பணிய வைத்து நான் அந்த சிற்றரசர்களுக்கு ஊர்கள் கிடைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பொய் சொன்னேன். அப்படி சொல்லும்படி சிலர் என்னை தூண்டிவிட்டார்கள் என்று கூரேசன் வாக்கால் சொல்ல வைத்து விட்டால் மாமன்னர் தான் தவறு செய்து விட்டோம் என்று நினைத்து தரமறுத்த ஊர்களை மீண்டும் நமக்கே கொடுத்து விடப் போகிறார். நம்மை அலைக்கழித்ததற்கு பரிகாரமாக இன்னும் சில ஊர்களை சேர்த்து தரப்போகிறார். எல்லாம் சரிதான். ஆனால் கூரேசனை எப்படி அப்படி சொல்ல வைப்பது? கூரேசனை எப்படியாவது பணிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் செய்து கொண்டிருக்கும் அன்னதானத்திற்காக அனுப்பப்படும் காய்கறிகளை எனது ஆட்சிக்குட்பட்ட பரனூரிலிருந்து போகாமல் தடுத்து விட்டேனே. ஆனால் அது கூரேசனை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்று தெரியவில்லையே. நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். நமது பேரரசு கனவிற்கே உலை வைத்தவனுக்கு சரியான முறையில் பாடத்தை கற்றுத்தர வேண்டுமே. அவன்தான் பெரிய அரசர்களோடு சரி சரி சிற்றரசர்களோடு எப்படி இருந்தாலும் நாமும் அரசர்கள் தானே. நம்மோடு மோத நினைத்தது தவறு என்று அவன் உணரும்படி செய்ய வேண்டும். அதற்கு வழி? பிரதானியாரை நமது தூதுவராக கூரேசனிடம் அனுப்பியிருக்கிறேன். அவர் வருகிறார், இன்னமும் வந்து கொண்டே இருக்கிறார். நான் வந்துவிட்டேன் அரசே. நீர் எப்போதோ வந்து விட்டீர் என்பது எனக்கு தெரியும். ஏன் மறைந்து நின்றீர்? உங்கள் சண்டையில் அகப்பட்டு என் மண்டை உடையக்கூடாது என்பதற்காகத்தான். உம்மை எப்போது வர சொன்னேன்? நீர் எப்போது வருகிறீர்? எனக்கென்று வாரந்தோறும் செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றாமல் வந்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஏற்கனவே மன்னர் என் மீது கோபமாக இருக்கிறார். இதில் இதுவேறு சேர்ந்து விட்டால் அவரது கோபத்தை மேலும் தூண்டிவிட்டது போல் ஆகிவிடும். அப்படி என்ன கடமை? மன்னரது ஆடைகளை அவற்றை துவைத்துக் கொண்டு வரும் ஏகாலியிடம் கணக்கிட்டு கொடுத்தனுப்பும் ஒரு கடமை. மன்னரது ஆடை ஒவ்வொன்றும் உயர்ந்த ரத்தினங்கள் பதித்ததல்லவா? பொன் சரிகைகளும் வெள்ளிச் சரிகைகளும் இழையோடும் உடைகள் அல்லவா? அதனால் ஒவ்வொரு ஆடையிலும் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்துக் கொண்டு நிறைவார்த்து தர வேண்டியுள்ளது. அந்த ஏகாளி அந்த ஆடைகளை மூட்டை கட்டி கொண்டு போகும் வரை பொறுமையாக காத்திருந்து அனுப்பிவிட்டுத்தான் வர வேண்டியுள்ளது. நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நாட்டை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நீர் பொதி சுமக்கும் ஏகாலியின் மூட்டையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த கூரேசனை போய் பார்த்தீரா இல்லையா? நான் எனது நாட்டிலிருந்து அவனுக்காக அனுப்பப்படும் காய்கறிகளை போகாமல் தடுத்து விட்டேனே. அதனால் அவன் சற்று மிரண்டு போயிருப்பானே.
அவனிடம் அதை பற்றி சொல்லி, இது ஒரு தொடக்கம்தான், நீ எங்கள் பேச்சை கேட்காவிட்டால் இது மேலும் தொடரும் என்று எடுத்து சொன்னீரா இல்லையா? அதையெல்லாம் செய்யாமலா நான் இங்கு உங்களை சந்திக்க வந்திருப்பேன்? நேற்று மாலை கூரத்திற்கே சென்று கூரேசனிடம் கூரம்பு பாய்வது போல் கூறிவிட்டுத்தான் வந்தேன். அதற்கு கூரேசன் என்ன சொன்னான் என்பதை கூட சொல்லாமல் வந்தேன் என்றால் என்ன பொருள்? கூரேசன் நான் சொன்ன எந்த நிபந்தனையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் சொல்வதற்கு அவன் சம்மதிக்கவில்லை என்று பொருள். எனக்கு அந்த அரசர்களால் எத்தகைய இடையூறு நேர்ந்தாலும் சரி, நான் என் மனதிற்கு தெரிந்த உண்மையை மாற்றிச் சொல்ல மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டான். கூரேசன் இந்த அளவிற்கு பேசுகிறான் என்றால் அவனிடம் ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று பொருள். ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? அந்த மூல ஓலை அவனிடம்தான் உள்ளது. அதனால்தான் இவ்வளவு உறுதியாக கூறுகிறான். அதனால் அவனை நாம் பயமுறுத்தி அந்த மூல ஓலையை பெற முடியாது. இப்போது அவன் காலில் விழுந்தாவது அந்த ஓலையை கொடுத்து விடப்பா என்று கேட்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஏனென்றால் அவன் அந்த மூல ஓலையை மாமன்னரிடம் தந்துவிட்டால் நாம் இருட்டில் போட்ட திட்டமெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும். இல்லை இல்லை, அப்படி ஒரு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். எனது எல்லையை தாண்டி, அரண்மனையை தாண்டி அந்த ஓலை போயிருக்கவே முடியாது. அந்த ஓலை எனது கட்டுப்பாட்டில் உள்ள கிடங்கில்தான் எங்கோ இருக்க வேண்டும். அந்த மூல ஓலை கூரேசன் கையில் கிடைத்திருந்தால் அன்றே அதை மன்னரிடம் தந்து தான் சொன்னதை அவன் உறுதிப்படுத்தி இருக்க மாட்டானா? அதுவும் சரிதான். இப்போது என்ன செய்வது? ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என்ன வழி? அந்த கூரேசன் பொய் பேசுபவன், தவறான காரியங்களை செய்பவன் என்ற எண்ணத்தை எப்படியாவது மாமன்னரின் மனதில் ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகு கூரேசன் என்ன சொன்னாலும் மாமன்னர் அதை கேட்க மாட்டார் அல்லவா? மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே நிற்கிறோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதுதானே இப்போதைய பிரச்சனை. உண்மைதான். அரசரிடம் எனக்கிருந்த செல்வாக்கை, அரண்மனையில் எனக்கிருந்த கௌரவத்தை பாசுரம் சொல்லிக் கொடுக்க வந்த ஒருவன் வீணாக்கிவிட்டான். அவனை அவ்வளவு எளிதாக விட்டுவிடலாமா? மாமன்னரே அவன் கழுத்தை பிடித்து போ வெளியே என்று விரட்டும்படி செய்ய வேண்டும். எந்த பிரச்சனையும் வராதபடி சாமர்த்தியமாக செயல்படுத்த வேண்டும். விரைவில் அதற்குரிய திட்டத்தோடு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். சபேசா, நீதான் கைலாசத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவனும் ஆப்த நண்பனும் ஆயிற்றே. அதனால் உன்னால் தான் என் சந்தேகத்தை தீர்க்க முடியும். என்ன சந்தேகம் உனக்கு? ஒன்றுமில்லை. இதுவரையில் குருநாதர் விடுமுறை நாளில் பாடசாலை வகுப்பிற்கு நம்மை அழைத்ததில்லையே. முதலாக 5 நாள் வகுப்பிற்கு பிறகு இன்று 6வது நாளும் வகுப்புகள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதாவது விசேஷம் இருக்குமோ சபேசா? அதற்கு ஏன் என்னிடம் வினவுகிறாய்? சபேசா, ஆனால் நீ மிகவும் அழுத்தக்காரன். இன்று விசேஷ வகுப்பு எதனால் என்பது பற்றி கைலாசம் மூலம் நீ நிச்சயம் அறிந்திருப்பாய். நாங்களும் உனது நெருங்கிய நண்பர்கள் தானே, நாங்கள் அறியக்கூடாதா? சரியாக போயிற்று. எப்படியெல்லாம் யோசிக்கிறீர்கள்? ஒன்றை புரிந்து கொள் கீர்த்திவாசா, கைலாசம் எனக்கு ஆப்த நண்பன்தான். ஆனால் ஆசான் எனக்கு நெருங்கியவர் அல்ல. மடத்தில் இன்று என்ன சமையல் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கைலாசத்திடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று வகுப்புகள் கூட்டியிருப்பது கைலாசம் அல்ல, ஆசான் குருநாதர் யாதவ பிரகாச சுவாமிகள். அவர் சித்தம் என்ன என்பதை நான் அறியேன். அதோ நிற்கிறான் பார் கோவிந்தன், அவன்தான் குருநாதருக்கு மிகவும் நெருங்கியவன். ஒருவேளை அவன் அறிந்திருக்கலாம். நீ இப்போது சொன்னாயே, அதுதான் மிகவும் உண்மை. சரி, கோவிந்தனிடமே கேட்கிறேன். கோவிந்தா, விடுமுறை நாளும் அதுவுமாய் இன்று வகுப்பை கூட்டியிருப்பதன் காரணம் நீ அறிவா இல்லையா? இல்லை கீர்த்திவாசா, எனக்கு என்ன காரணம் என்று ஒன்றும் தெரியாது. உன்னை போன்றுதான் நானும் அறிந்து கொள்ள காத்திருக்கிறேன். கீர்த்திவாசா, என்னை அழுத்தம் என்றாயே, இதோ பார் கோவிந்தனை என்னவென்று சொல்வாய். நீ ஏன் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டுகிறாய் சபேசா? அறியவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே? சர்ச்சையே வேண்டாம். இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான பதில் கிடைத்துவிடும். அங்கே பாருங்கள், குருநாதர் வந்து கொண்டிருக்கிறார்.
வந்தனம் குருநாதா. அனைவரும் அமருங்கள். என்ன 5 நாட்கள் வகுப்புகள் முடிந்து இன்று எதற்கு 6வது நாளாக வகுப்புகள்? இந்த கேள்விதானே உங்கள் எல்லோர் மனதிலும். ஆம் குருநாதா, தாங்கள் தீர்க்கதரிசிதான். எங்கள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். நானும் உங்கள் அனைவரையும் போல் ஒரு வித்தியார்த்தியாக இருந்து ஆசானானவன்தானே. உங்களின் உள்ள குறிப்பை நான் அறிவேன். 2 நாட்கள் விடுமுறை, இந்த நாட்களில் மற்ற அகத்து பணிகள் என்றும் கொஞ்சம் ஓய்வு என்றும் வகைப்படுத்தி வைத்திருப்பீர்கள். அதிலும் இதோ நிற்கிறான் பாருங்கள், விடுமுறை நாட்கள் 2லும் ஓய்வுக்குத்தான் பிரதானம் கொடுப்பான். அச்சோ குருநாதா, அடியேனை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல எப்படி மனம் வந்தது? தங்கள் சேவையிலேயே நித்தமும் இருப்பவன் நான். என்றும் தங்களின் பணி செய்வதே என் கடன். மொத்தத்தில் நீ எனக்கு தீர்க்க முடியாத கடன். சரி, போகட்டும். மாணவர்களே, மொத்தத்தில் உங்களின் விடுமுறை நாளில் உங்களை இங்கு வரவழைத்து விட்டேன். சரி, நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். இன்று நான் பாடம் எதையும் போதிக்கப் போவதில்லை. உங்களுக்கு வேறு எதுவும் வேலை கொடுக்க போவதும் இல்லை. என்ன குருநாதா இது? தாங்கள் சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆம் குருநாதா, தாங்கள் இன்று ஏதேனும் விசேஷமான பாடத்தை போதித்து அதன் மூலம் எங்களின் அறிவு கூர்மையை பட்டை தீட்டப் போகிறீர்கள் என்ற எதிர்பார்ப்பில் அல்லவா இருந்தோம். ஒரு விதத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு வீண் போக போவதில்லை. அறிவு கூர்மையை பட்டை தீட்டுவதற்கு முன்பு செய்யக்கூடிய ஆயத்த நிகழ்ச்சி ஒன்று என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் சொல்ல சொல்ல ஆவல் அதிகரிக்கிறது குருநாதா. விரைவாக சொல்லி அருள வேண்டும் குருநாதா. சொல்கிறேன். சதசுகள் பல இடங்களில் அவ்வப்போது நடைபெறுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில நேரங்களில் அதில் பங்கேற்று பலவிதமான அனுபவங்களை பெற்றவர்களாகவும் இருப்பீர்கள். ஆனால் நான் இப்போது சொல்லப்போவது 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அகண்ட மகா சதஸ். ஒரு வாரம் நடக்கக்கூடியது. அதுவும் எங்கே நடக்க இருக்கிறது தெரியுமா? காசியில், உத்தரகாசியில். இப்பொழுது நீயே சொன்னாய், குருவின் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்று. ஆம், என் குருநாதர் சொல்படிதான் நான் நடந்து கொள்வேன். யார் உன் குருநாதர்? யாதவ பிரகாச சுவாமிகள். எங்கே போகிறீர்கள்? முதலில் அதை சொல். கர்னல் அக்னியுவை சந்திக்க அவனது இருப்பிடத்திற்கு செல்கிறோம்.